Double short styles, CP fitting. செம்மொழி ஆப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே. என்ன இந்த பக்கம்? நம்ம ஊர் கேலி சித்திரம் கூட இருக்குல்ல, அங்க வேலை பார்க்கேன். கேலி சித்திரம் கூடமா? அப்படின்னா சர்க்கஸ்ல வேலை பார்க்கியா? ஆமாண்ணே. அருமையான தொழில்ப்பா, திறமையான தொழில். அப்படியே தொங்கிக்கிட்டே விளையாடலாம். உயிரை பணைய வச்சு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் சர்க்கஸ் தொழில். எனக்கு ரொம்ப நாளும் சர்க்கஸில் வேலை பார்க்கணும்னு ஆசை. ஆமாம், ஏதாவது வேலை கிடைக்குமா எனக்கு? ஒரு வேலை இருக்குண்ணே. 100 அடி உயரத்தில் கம்பியில் நடக்கிற வேலை இருக்கு, வரீங்களா? கம்பியில் நடக்கிற வேலையா? தம்பி, உன்னைய நம்பி வேலை கட்ட என்னை நம்பி எடுத்துருவோம் போல இருக்கு. நான் என்ன கட்டம்னா வேலையும் பார்க்கணும், வேடிக்கையும் பார்க்கணும். அப்படி ஏதாவது வேலை இருக்கா? நோகாம நொங்கு திங்கிற மாதிரி வேலை கேட்கலா? நொங்கு திங்கல, பதினியும் குடிக்கலடா. நான் அப்படியே ஜாலியாக வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டேன். ஒரு வேலை இருக்குண்ணே. ஆனால் அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. சரிப்பட்டு வர மாட்டானா? அட எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அட சரிப்பட்டு வர மாட்டீங்கண்ணா அதுக்கு. அதான்டா, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? யோ, சரிப்பட்டு வர மாட்டேங்கிற மறுபடியும் சொன்னதை சொல்லிக்கிட்டு. அதான்டா, எதுக்கு சரிப்பட்டு வரமான்னு நீ சொன்னா தானே. ஆமாம், பேச்சுவாக்கில் அண்ணன் வாயா மூயான்னு பேசுனியோ? அது ஒரு பேச்சுவாக்கில் வரத்தானே செய்யும். பேச்சுவாக்கில் வருமா? சரி, வந்துட்டு போகுது, நமக்கு தேவை வேலை தானே. இங்கே பார், நீ என்ன வேலைன்னு மட்டும் சொல்லு. நான் சரிப்பட்டு வருவனா வரமாட்டானானோ அப்புறம் சொல்கிறேன். நம்ம கேலி சித்திர கூடத்துல காலையில ஒரு காட்சியும் மாலையில ஒரு காட்சியும் நடக்கணும். அதுல காலை காட்சியில 100 இட்லியும் மாலை காட்சியில 100 இட்லியும் மொத்தமா 200 இட்லி சாப்பிடுவானே அந்த பயில்வானு. அந்த வேலை ஒண்ணுதான் இருக்கு. ஆமா, 200 இட்லி சாப்பிடுவீங்களா நீங்க? ஆளை பார்த்து இடம் போடுற நீ. தம்பி, நான் 200 இட்லி சாப்பிட்றது இருக்கட்டும், பயில்வான எங்க? 200 இட்லி சாப்பிட்டா எப்படியா மனசு உயிரோட இருப்பான்? வயிறு வெடி செத்துட்டான். வயிறு வெடிச்சு செத்துட்டானோ? அதுக்கேண்டா நீ பயப்படுற? அதுக்கே நீ பயப்படுற? அவன் வயிறு பெருசு, அதனால வெடிச்சு செத்தான். உன் வயிறு சிறுசு, அதனால நீ வெடிச்சு சாக மாட்டே. நீ நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. நீ அந்த இட்லியே கேளு, சி அந்த வேலையே கேளு. தம்பி, அந்த இட்லி சாப்பிட்ற வேலையை எனக்கு வாங்கி கொடுக்கீங்களா? ஒருத்தர் செத்துட்டான்னு சொல்லி பயமே இல்லையா? மறுபடியும் அந்த வேலையை கேட்டுக்கிட்டு இருக்கியா? தம்பி, ஒல்லியா இருக்கவே கொஞ்சமா சாப்பிடுவான், குண்டா இருக்கவங்க நிறையா சாப்பிடுவான்னு எவனோ பொருளையை கிளப்பியிருக்கான். அதை வச்சு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் வேலையை வாங்கி கொடுத்தேன்னு வை, எப்படி சாப்பிடுவேங்கிறது அப்புறம் தெரியும் உனக்கு. சரி, கட்டாயப்படுத்தி கேட்காரு, நல்லா பாப்பாரு போல வேலை. சரி வாங்கண்ணே. செம்மொழி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் முதலாளி. சரி, ஆமா, இது யாரு? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் முதலாளி. நம்ம கேலி சித்திர கூடத்துல வேலை கேட்டு வந்திருக்காரு. நம்ம கிட்ட இப்ப என்ன வேலை இருக்கு? அந்த 200 இட்லி சாப்பிட்டு வயிறு வெடி செத்தானே பயில்வானே, அந்த வேலை இருக்கு. அது 200 இட்லி எனக்கு இப்ப ஏற்படுது. அது நினைச்சாலே எனக்கு தலை கிருக்குது, மயக்கமா வருது. மூணு ஒண்ணுதான முதலாளி, சொன்னதே லூசுமான்னு சொல்லிக்கிட்டு. லூசுங்க. சரி, நிப்பாட்டு. தம்பி, நீங்க எங்க வாங்க. வணக்கம் முதலாளி. ஒரு நிமிஷம் போருங்க. என்ன ஒண்ணுக்கு புரியா? எனக்கே அப்படித்தாண்டா இருக்கு. ஆமா தம்பி, உங்க பேர் என்ன பேரு? என் பேரு முதலாளி, தமிழரசி முதலாளி. தமிழ் அரசனா? ஆடா, பேரே தமிழ் இருக்கே. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? முதலாளி, நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம்? ஆமா, அவ்வளவு படி படிச்சிருக்கீங்களா? எங்க சொல்லுங்க காப்போம். முதலாளி, நான் என்ன படிச்சிருக்கோம்னா தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருப்பா, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, கந்தரனுபூதி, கந்தபுராணம், பெரிய புராணம், திருப்பாவை, திருவம்பாவை, நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசுரங்கள், நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பட்டு, பரிபாடல், கலித்தொகை என்னும் 8 தொகை, திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைவடுகடாமல்னு 10 பாட்டு, திருக்குறள், நாலடியார், 4 மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, திரிகடுகம், ஆசார கோவை, சிறுபஞ்ச மூலம், பழமொழி, முதுமொழி, காஞ்சி, ஏலாதி, கைநிலை என்னும் கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்னும் 50 காப்பியங்கள், அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்பாமாலை, நன்னூல், பன்னீர், வாட்டியல், இறையனார், களவியல் என்னும் முறை நூல்கள், கம்ப ராமாயணம், முத்தொள்ளாயிரம், முக்கூடற்பள்ளு, மூவருளா, நந்திக்கிழமும், கலிங்கத்து பரணி எனும் சிற்று இலக்கியங்கள்னு ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன் முதலாளி. என்னது இது? கொஞ்சமா தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சுக்கிட்டுதான்ப்பா. ஏன் முதலாளி? நீ சொன்னதை கேட்டு எனக்கு
உனக்கு வேலை கொடுக்காம நான் யாருக்கு வேலை கொடுக்க போகிறேன்? ஆனால் உனக்கு அந்த 200 இட்லி மட்டும் வேலை மட்டும் வேண்டாம், வேற வேலை தரேன். அதெல்லாம் முடியாது முதலாளி, எனக்கு இட்லி சாப்பிட்ற வேலை தான் வேணும். சரி, உனக்காக நான் ஒத்துக்கிறேன், அந்த வேலையை தரேன். சந்தோஷம் முதலாளி. அப்புறம் முதலாளி, நம்ம சர்க்கஸில், அதாவது கேலி சித்திர கூடத்தில் காலை காட்சிக்கு ஒரு 100 இட்லியும் சாயங்கால காட்சிக்கு ஒரு 100 இட்லியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க. மத்தியானம் ஏதாவது இடவழியில் எனக்கு வேலை இருக்கா? எந்த வேலையும் கிடையாதுப்பா. அப்படின்னா நான் வீட்டு வரையா போயிட்டு வரலாமா முதலாளி? எதுக்குப்பா, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறியா? நீ இங்கேயே தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாமே. இல்லை முதலாளி, வீட்டுக்கு போனோம்னா மத்தியானம் கொஞ்சமாக சோறு சாப்பிடலான்னு பார்த்தேன். என்னது, 200 இட்லியும் சாப்பிட்டு அதுக்கு மேலே 1 சோறு சாப்பிட போறியா? என்னையா செஞ்ச? நல்லாதானே இருந்த மனுஷன், மயக்கி விட்டியா? ஐயோ முதலாளி, ஐயோ முதலாளி, என்னாச்சு? ஐயோ என்னையா நீ சோறுன்னு தான் சொல்லியிருப்ப. சோறுன்னு ஒரு வார்த்தை சொல்லி என் முதலாளி சோழியவே முடிச்சு விட்டியா? உனக்கு வேலை வாங்கி கொடுக்க வந்து என் வேலைக்கு உழவச்சு விட்டிய. ஐயோ முதலாளி, ஐயோ முதலாளி, ஐயோ நாளைக்கு தான் சம்பளம் போட போறாரு, இன்னைக்கு போய் இப்படி போட்டியே. ஐயோ சரிப்பா சரிப்பா, இப்போ என்னப்பா செய்யணும்? எழுப்பியா? எழுப்புறதா? ஆஸ்பத்திரி கொண்டு போகணுங்கய்யா. தம்பி, ஆஸ்பத்திரிக்கெலாம் வேண்டாம், அண்ணன் ஒரு 4 பாட்டு மட்டும் மாறே எந்திரிச்சு வந்துருவாரு. ஒரு மனுஷன் மயம் கிடக்காரு, உன் பாட்டை கேட்டு எடுக்க மண்டை உடைச்சு. இருடா, ஏன்டா அவசரப்படுற? தம்பி, அண்ணன் 4 பாட்டு படிக்க, அதில் உங்கள் முதலாளி எந்திரிச்சு வரலைனா நீ மண்டையை உடைச்சி நீ சொன்ன மாதிரி மாவளை கெடுத்துக்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், மண்டையை உடைச்சி மாவளை கெடுத்தவொடனே பாதி மாவளைக்கு எனக்கு கொடுத்துடணும். ஏன்னா மாவளைக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றானே. சரி பாடும், பாடி தொலையும். இப்போ பார், அண்ணன் பாடுற பாட்டை கேட்டு உன் முதலாளி எந்திரிச்சு வருவார் பாரு. தத்தி தாதூதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத்து தாதூதி தித்தித்த தித்தித்து தாதது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது. என்ன முதல்ல எஞ்சிட்டாரு சொல்லல. இப்ப பார், காக்கைக்காக கூகை, கூகைக்காக காகை, கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா. என்ன முதல்ல எஞ்சி குத்து வச்சிட்டாரா? இப்ப பார், செருப்புக்கு வீரர்களை சென்றுள்ளக்கும் வேளோன் பொறுப்புக்கு நாயகனை புள்ள மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. நின்ட்டாரு. எந்திரிச்சு நின்னா போதுமா? பேச வேண்டாமா? இப்ப பார், மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையுடன் முன்ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர் மாகோலா சிங்காவா ராமா 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 மா கோபாலா மாவாய். போன உசுர உன் தமிழ் பாட்டால மீட்டெடுத்த என் தமிழரசா, நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. நீ இருக்குது வரைக்கும் எனக்கு எந்த பயமும் கிடையாதுடா. பூச்சி பூச்சி முடியா? எங்கடா பாம்பு? சொல்றேன் அடிக்க. எங்கடா பாம்பு? நீ தானடா பாம்புன்னு? நான் எங்கடா பாம்புன்னு சொன்னேன்? நான் பூச்சிட்டு தானே சொன்னேன். பூச்சின்னு தான் சொன்னியா? ஆமா, எந்த பூச்சியை சொன்னேன்? நான் சொன்னது கரப்பாம்பூச்சியா? ஆமா, நீ ஏன் மேலே ஏறி உட்காந்த? கரப்பாம்பூச்சின்னு தான் சொல்லிட்டாம்ல, அப்புறம் என்ன சவாரி வண்டி கிடக்கு? செக்கலருங்க. ஏண்டா ஒரு இத்தனோடு கரப்பாம்பூச்சிக்கு இவ்வளோ கரவலத்தை உண்டு பண்ணியிருக்க? அடிக்க வேண்டியது கரப்பாம்பூச்சி இல்லடா, உன்னைத்தாண்டா அடிக்கணும் இன்னைக்கு. என்னடா அடி வாங்கிட்டு இருக்க? முதலாளியா? முதலாளி நீங்க எப்ப முதலாளி குறுக்க வந்தீங்க? என்னடா இது, நான் எப்போடா வந்தேன்? அவன் என்ன குறைச்சு விட்டுட்டு போயிட்டானா? அப்ப அவனை எங்க? அது அடிக்காம அடிக்கடா. முதலாளி